புதுச்சேரி அடுத்த கலிங்கமலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் ஆலயத்தில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபாலா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அடுத்த கலிங்கமலையில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் கடந்த 13ஆம் தேதி பகல் 10 திருவிழாவாக துவங்கியது. அன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தார். பகல் 10 திருவிழாவின் 10ஆம் நாள் பரமபதநாதன் சேவையில் ஸ்ரீரங்கநாத பெருமாள் எழுந்தருளி காட்சி அளித்தார். தொடர்ந்து திருமங்கை ஆழ்வார் திருவடி தொழல் நிகழ்வும் நடைபெற்றது. தொடர்ந்து 11ஆம் நாளான இன்று அதிகாலை வைகுண்ட ஏகாதசியொட்டி அதிகாலை 5:30 மணி அளவில் துலாம் லக்கணத்தில் சொர்க்கவாசல் நடை திறப்பு விழா பாமா ருக்மணி சமேதராக ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுவாமி பரமநாதனாக சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் சொர்க்கவாசலை திறந்தபோது அதிகாலை முதலே வருகை புரிந்து காத்திருந்த ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சொர்க்கவாசலுக்குள் நுழைந்து கோபாலா கோவிந்தா என பக்தி கோஷங்கள் முழங்க ஸ்ரீரங்கநாத பெருமாள் பக்தி பரவசத்துடன் வழிபட்டு சென்றனர். இதில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.